நம்மால் மிச்சல் சாருக்கு வந்து டெல்லி டீமுக்காக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி. என்னது சம்பவமா? அது என்னன்னு நம்ம இந்த வீடியோவோட இடையில நம்ம போட்டிருக்கோம் அண்டு எண்ட்லேயும் சொல்லியிருக்கோம். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது டெல்லிக்கும் ராஜஸ்தானுக்கு வந்து மேட்ச் நடந்தது இன்றைக்கி. இந்த 2 பேர்த்தில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாரா வேணா இரு, எவரா வேணா இரு, பட் என்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருன்னு அப்படின்னு அக்ஷர் பட்டேல் சொல்ல, இருறா டேபிள் டாப்பிலேருந்து ரொம்ப ஆடுற, நான் கொஞ்சம் கீழே இருந்தங்காட்டிங்க நீ வந்து ரொம்ப ஆடுற அப்படின்னு சொல்லி அங்கேயே வாக்குவாதம். அதுக்கப்புறமா டாஸை சுண்டி போட்டு நம்ம ராஜஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. டாஸை வின் பண்ணி போட்டு சூஸ் டு பவுல் போஸ்ட்டுட்டாங்க. என்னடா ஒரு ஆச்சரியங்கள், அதிசயங்கள். சரி விடு பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது அந்த சம்பவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு சம்பவம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏகப்பட்ட சம்பவம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பல சம்பவம். இந்த ஜேக் பிராசர் மேக்கார்க் எதுக்கு இருக்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல. அவனை ஏன் வந்து இன்னும் மேலும் மேலும் விளையாட விட்றாங்கன்னு எனக்கு புரியல. டெல்லி டீம் அவனை தூக்கி முதல்ல வெளியே எரிஞ்சால் தான் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் ஃபஸ்ட்டு சம்பவமே. அதில் ஜப்பாவச்சு வந்து பார்த்திங்கன்னா, பவர் பிளே என்னும் கோயிலில் என்னோடய ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் பவுலிங்கில். அதாவது ஜேக் பிராசர் மேக்கருக்கு அவுட் ஆன பிறகு நம்ம அபிஷேக் போரல் காட்டுத்தனமாக ஆடியிருக்கிறான். நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வேற மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி பையன் போட்டு பொலன்னு பிறந்திருக்கிறான். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வேறு. அதில் நம்மால் வந்து வேறு மாதிரி பிளேயரு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி சம்பவம்னா அவங்களோட நம்ம ரோல்ஸ் ராய்ஸ், கேஎல் ராகுல், கிளாசி ராகுல் என்னென்னமோ சொல்லலாம், போட்டு புலவன்னு புலந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லி தலைவன் களம் இறங்கிட்டான். களம் இறங்கினாலும் பார்த்தால போட்டு புலந்து தீருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இறங்கியிருக்கிறாப்புல. இறங்கி வச்சு செய்து செஞ்சுருக்கிறான் பையன். செஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பேக்டை கொடுத்துட்டு போயிட்டார் டெல்லிக்கு. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பு வேறு மாதிரி போயிட்டுருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில ராஜஸ்தானுக்கு. ஒரு சில சமயமெல்லாம் சஞ்சு வந்து தம்பித்து போன தருணம். அந்த மாதிரி வந்து 2 பேரும் போட்டு புலன்னு புழக்கிறாங்க. சரி விடு பார்த்துக்கலாம். என்ன அந்த 188 என்ன மட்டும் அடிக்கக்கூடாது, அதுக்குள்ளே சுருட்டணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு சான்ஸ் இல்லைடா மாப்பிள்ளை, நான் வச்சு செஞ்சே தான் ஆவேன் அப்படின்னு போட்டு செய்ய, அதுக்கப்புறமா நம்ம ஜப்ரா ஆச்சரை கொண்டு வந்து கரெக்டாக செட் பண்ணி எடுத்தாங்க சஞ்சு கிளாசி ராகுல. என்ன ஒரு கேப்டன்சி! அதுதான் கேப்டன்சி. வந்தான், நிற்க வச்சான், பால் போட்டால் விக்கெட் விழுகுது. இதுதான் கேப்டன்சி. இந்த மாதிரி தான் கேப்டன்சி பண்ணணும். ஆனால் இந்த இதில் வந்து சஞ்சு சாம்சன் அவுட்ஸ்டாண்டிங்காக கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான் பாருங்கள், அக்ஷர் பட்டேல், நான் கேப்டன்சினாக்கு ஆடியே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி வரான். 4-6 போகுது. யாராவன் இது, அக்ஷர் பட்டேலா இல்லை சிக்ஸர் பட்டேலான்னு எனக்கே ஒரு சில டைம் ஷாக் ஆகிடுச்சு. பையன் போட்டு புலன்னு பிறந்துட்டுருக்குறான். அது ஒரு கட்டத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா லெக் ஸ்பின்னருக்கு எதிராக போட்டு செய்கிறான். எனக்கே ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸ். அது ஹசரங்கா ஓவர்லேயே அந்த அடி எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. பையன் அந்த அடி அப்புன்னு வந்து அவனுக்கு ஒரு பேனை போட்டு தூக்கிட்டாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு தரமான சம்பவம் என்னென்னா, ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா 188 ரன்னை கொடுத்துட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஸோ இதனால் 189 ரன்ஸ் அடிக்கணும். இது சாத்தியமே இல்லை இந்த ஸ்டேடியத்தில். எங்கே போய் இதில் வந்து அதிகமாக அபிஷேக் போரல்னு ஒருத்தர் 49 ரன்னு, ஜப்ராச்சு 2 விக்கெட். பாரத் வந்து 189 ரன்னு அடிக்கணும். செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆர்ஆர் டீம் பேட்ஸ்மேனான ஓப்பனர்ஸும் கூட ஜெய்ஸ்வால் அண்டு சஞ்சு சாம்சன். ஜெய்ஸ்வாலுக்கும் மிட்டில் ஸ்டாருக்கும்
ஒரு ரைவர்லி போகுது. அது காலங்காலமாக போகுது. இப்போ தான் டெஸ்ட்டில் சண்டை ஓட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ T20யில் காலங்காலமாக சண்டை ஓடுறாங்க. அந்த பேட்டில் வின்னரானா ஜெய்ஸ்வாலை போட்டு பட்டு பட்டு நீங்கள் 6 போன்னு அடிச்சு போட்டியா. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சு சாம்சன் என்னாம ஒரு கேப்டன்சி இன்னிங்ஸுங்க, தரமான ஒரு கேப்டன்சி. ஒரு எண்டில் என்னடானா ஜெய்ஸ்வால் அடிக்க, இன்னொரு எண்டில் என்னடானா சஞ்சு அடிக்க, இப்படி மாற்றி மாற்றி டெல்லி பவுலர்ஸை கதற விட்டாங்க அந்த அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில். எனக்கே சாக்கிங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் அவங்க டீம்லேயே ஹிட்டரு. ஹெட்மேன் ஒருத்தருக்கு அவன் எதுக்கு இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறமா ஜெய்ஸ்வால் போட்டு விரின்னு பிரித்து அவனோட 50 பூர்த்தி பண்ணிட்டான். கடைசியாக 3 மேட்ச்சில் தலைவர் 250, லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் தலைவர் 350. ஜெய்ஸ்வால் ஆன் தி ஃபார்ம். T20 வேர்ல்டு கப்பு வருதுடா, ஜெய்ஸ்வாலுக்கு ஓப்பனிங் ஸ்லாட்டை புக் பண்ணு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஜெய்ஸ்வால் மறுநாள் பயத்தை காமிச்சிட்டாப்புல டிசிக்கு. அதுக்கப்புறமா சஞ்சு ஜெய்ஸ்வாலும் ஒரு கட்டத்தில் நல்லா அடிச்சுட்டு இருந்தப்ப சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜூரி. என்னது இன்ஜூரியா? பையன் ரிட்டையர்ட் ஆகிட்டாப்புல. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் மேட்ச் அவ்வளோதான், சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலை விடுவானா அப்படின்னு சொல்லி ஜெய்சேன்னு செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன் போனதுக்கப்புறமா ஜெய்ஸ்வால் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கு. அவனும் அவுட்டு. அந்த அவுட்டை யார் பண்ணானா நம்ம குல்தீப் யாதவ். யார் பண்ண முடியும்? ஏன்னா ஜெய்ஸ்வால் விக்கெட்டெல்லாம் குல்தீப் மட்டும்தான் முடியும், வேறு யாருனாலும் எடுக்க முடியாது. பையன் விக்கெட் எடுத்துகிட்டு என்னமா ஒரு செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷனை யாருமே பார்த்துருக்க முடியாது. ஒரு புறா மாதிரி பறக்கிறான் பையன். எனக்கே சாக்கு. என்னடா இது, ஒரு விக்கெட்டு செலிப்ரேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பயத்துக்கே பயங்காம்பன்னு ஒருத்தர் இறங்குறான், நிட்டிஷ் ராணா. ஒரு ஹிட்டிங் இன்டென்ட்டில் பையன் இறங்கியிருக்கிறான். 22 பாலுக்கு 50. என்னம்மா அடிங்க. இவர் எப்படின்னா ஒரு மேட்ச் அடிப்பார், 9 மேட்ச் அடிக்க மாட்டார். இவர் நம்ம அவ்வளோதான் சொல்லி முடிச்சிடும். ஒரு மேட்ச் அடிப்பான், ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா. அது எப்போ எடுப்பான்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு 2-3 மேட்ச் அடிக்க மாட்டான். அதுக்கப்புறமா ஒரு இன்டென்ட் காமிப்பான். அதுதான் நம்ம நிட்டிஷ் ராணா. ஆனால் 6 பேட்ஸ்மேனில் கடைசி ஒரு 3 ஒரு கதற விட்டாங்க நம்ம மிடில் ஸ்டார்க்கு. என்னம்மா யாருக்குங்க 6 பாலுக்கு 6 ஏக்கர், ஒன்று மிஸ்ஸுடு. 6 பாலுக்கு 5 ஏக்கர் போடுறாப்புல போட்டு மேட்சை சூப்பர் ஓவர் கொண்டு போயிட்டான் தலைவன். எனக்கே சாக்கு. என்னடா அது சூப்பர் ஓவர் கொண்டு போயிட்டு, சூப்பர் ஓவரில் தலைவன் தான் பவுலிங்கு. தலைவன் பவுலிங் வீசி அதில் 11 ரன் தான் கொடுக்குறான். 12 ரன் அடித்தா போதும். அந்த டைமிங்கில் 12 ரன் எப்படி அடிக்கிறது? ராகுல்னால் மட்டும்தான் முடியும் போது ராகுல் ஒரு 4 அடிக்க ஸ்டப்ஸு வின்னிங் ஷாட்டு 6 அடித்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க டிசி. எங்கேயோ இருந்த மேட்சை சூப்பர் ஓவர் கொண்டு வந்து டிசி வேறு லெவலில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த கேமை. ஐபிஎல்லையே 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சூப்பர் ஓவர் வந்திருக்கு. அந்த சூப்பர் ஓவர்லேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம். மக்களே நீங்கள் சொல்லுங்கள், டிசி பண்ண சம்பவம் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.